அடுத்ததான் விருச்சிக ராசி பத்தி பேச போறோம் மேம். ம். விருச்சிக ராசி அப்படின்னாலே தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்காங்க, படப்படன்னு பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப போன ஜென்மத்துல இவங்க என்ன கர்மாவால இந்த ஜென்மத்துல இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? பொதுவாக விருச்சிகம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தோட ஒரு சிம்பிள் தான் தேல். அதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, விருச்சிகம்னா தேல் மாதிரி கொட்டோ அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது, ஜஸ்ட் வந்து அதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சிம்பிள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தேல் மாதிரி மற்றவங்கள கொட்டுறாங்களா இல்லை மற்றவங்க இவங்கள கொட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய காலகட்டத்தில் யாரும் வந்து யாரையும் துன்புறுத்த முடியாது, அடிக்க முடியாது, காயப்படுத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம முன்காலத்தில் ராஜாக்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்களோட கோபம் மற்றவங்களை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருந்துச்சு. கண்டிப்பா. அடுத்ததான் விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து இந்த கர்மம் எனக்கு கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க? பொதுவாக வந்து விருச்சிகம் அப்படின்னாலே முருகன் காலதம்மா கெட்டியமாக பிடிச்சிடணும். முருக வழிபாடு அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குமா. இவங்க நம்ம எல்லாருக்குமே கர்மா அப்படின்னா ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா எதனால இந்த கர்மா நம்ம வாழ்க்கையில இப்படி செய்யுது அப்படின்னா நம்ம யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கர்ம வினை செயல்பாடுகள் மூலமா அவங்க கஷ்டப்படுவாங்க. இந்த கர்மானா என்ன, எதனால அது நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் இன்னைக்கு நம்ம வந்து கர்ம வினை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு இந்த கர்மாவில் வந்து ரொம்ப ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் உடனே கர்மா வந்து நடந்துருது மேம். ஆனால் நான் கண்கூட பார்க்குறேன் நிறைய பேர் எவ்வளோ பெரிய விஷயம் அசால்ட்டாக பண்ணிட்டு ஜாலியாக சுற்றுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கர்மா வந்து அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னா ஆக மாட்டேங்குது. எனக்கே டவுட், கர்மாவுக்கு கண்ணு இருக்கா இல்லையா, இல்லை தூங்குதா அப்படின்ற மாதிரி நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து எதனால் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு, எதனால் வந்து நடக்குது அப்படி ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்மா எப்போ மேம் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும், அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. பொதுவாக இந்த கர்மிக் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கர்மா அப்படின்றது நல்ல கர்மாவும் உண்டு, கெட்ட கர்மாவும் உண்டு. இப்போ நீங்கள் மீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கர்மா. நான் ஏதாவது கெட்ட செஞ்சதுதான் உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடுது. ஒரு சிலர் எவ்வளோ கெட்ட செஞ்சாலும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க இல்லையா? யாராலையும் அப்படி சந்தோஷமா இருக்க முடியாதுமா. நல்லவங்க வந்து கெட்டு போனதா சரித்திரமும் இல்லை, கெட்டவங்க வந்து நல்லா வாழ்ந்ததாகவும் சரித்திரம் இல்லை. காரணம் என்ன, இப்போ இதை நம்ம சொல்லும்போது ஆரம்பத்துலேயே சிலர் கமெண்ட் போடுவாங்க கெட்டவங்க தான் நல்லா வாழறாங்க அப்படின்னு. இல்லைம்மா, அது உண்மை கிடையாது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் வாழ்க்கையில் வந்து தோற்று போனதா சரித்திரமே கிடையாது. அது என்ன அப்படின்னா, நம்ம நல்லவங்களா இருந்தால் நம்மளுக்கு கெட்டது நடக்காதுமா. கெட்டது நடக்கிற மாதிரி தோணும், ஆனால் கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம். சரிங்களா? 2வது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முயற்சியும் உழைப்பும் என்றைக்குமே தோற்று போகாது. 3வது நம்மளோட இறை வழிபாடு தோற்று போனதாகவும் சரித்திரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்குற மாதிரி ரொம்ப தப்பானவங்க ஓஹோன்னு வாழறாங்களே அப்படின்ற எண்ணம் இருக்கும். ரொம்ப தப்பானவங்க எவ்வளோ ஓஹோன்னு வாழ்ந்தாலும் சனி எப்போ சரியில்லாமல் வரான், கோச்சார பிரகாரம் சனி பகவான் வந்து பாருங்கள் 7 நாட்டு சனியாக வராரு, அஷ்டம சனியாக வராரு, அர்த்தாஷ்டம சனியாக வராருன்னு போது நீ என்ன தப்பு செஞ்ச, அந்த தப்புக்கு எல்லா அளவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பஞ்ச வைக்காமல் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவேன்ப்பா. உன்னை எங்கே அடிச்சா வலிக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தப்பு செஞ்சேன், என்ன வந்து பாடாப்படுத்துறதை விட என் குழந்தைங்க மேலே இம்பேக்ட் வருது அப்படின்னும் போது, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின் போது நான் ஒரே முட்டை நொந்து போயிடுவேன்னா, அப்போ உன்னை எங்கே அடிச்சா வலிக்கும்னு சனிக்கு தெரியும். உன்னை அடித்தா வலி ஜாஸ்தி வருமா, இல்லை உன்னை சார்ந்தவங்களை அடித்தா வலி ஜாஸ்தி வருமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்னஸ் அப்படின்றது கண்டிப்பாக. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேரக்டர் வீக்காக இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களோட குணாதிசயங்கள், எனக்கு ஆடம்பரமாக வாழணும், தப்பான வழியில் போகணும், சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா என் குழந்தை தான் என்னோட வீக்னஸ். அப்போ அந்த குழந்தைங்க அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பொதுவாக வந்து பார்த்தீங்களா மாதா பிதா செய்கிற தர்மமும் கர்மமும் மக்களுக்கு அப்படிம்பாங்க. அப்போ நீ நல்லா கூட வாழ்ந்துடலாம்ப்பா, உன் குழந்தைங்க உன் வம்சம் நல்லா வாழணும் இல்லையா? அப்போ நீ நினைக்கிறது தப்புமா. இங்கே சனி எப்போ இந்த மாதிரி வரானோ அப்போ க்ளீனாக அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பான். அதுக்கும் மேலே சுய ஜாதகத்தில் தசை நடக்குது பற்றியா, தசை நடக்கும்போது சனி தசை அப்படின்னு வரும். 19 ஆண்டு காலம் உன் சுய ஜாதகத்தில் சனி வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் கர்மிக் எஃபெக்டான பாடத்தை கொடுத்துருவான். நல்லதும் கொடுப்பான், கெட்டதும் கொடுப்பான். சுய ஜாதகத்தில் இன்னும் சனி கெட்டு போயிருந்தா நீ என்னென்னலாம் நல்ல கர்மாக்களை விட்டுட்டு கெட்ட கர்மாக்கள் செஞ்சுருக்க, அந்த கெட்ட கர்மாக்களுக்கான பலனை
முழுசும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவான். அதை வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிற்கும் போதும், நடக்கும் போதும், பேசும்போதும், ஒரு செயலை செய்யும் போதும் நமக்கு மேலே ஒருத்தவன் இருக்கான்ப்பா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களோடு நம்ம வாழறோம். அப்படின்னாமா சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் தான். அதுக்கும் மேலே பெருசாக வந்து ஒரே முட்டை நம்ம மூளையில் உட்காந்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஓகே மேம். ஓகே. கர்மா பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே அவங்க எதன் அடிப்படையில இந்த கர்ம வினை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தியும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த இந்த ராசிக்காரங்க வந்து இந்த கர்மா பண்ணதுனால தான் அவங்க இந்த ராசியில வந்து இந்த ஜென்மத்தில பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் ஒரு விளக்கம் இருந்தா அத பத்தியும் குடுத்துருங்க மேம். அடுத்ததா விருச்சிக ராசி பத்தி பேச போறோம் மேம். விருச்சிக ராசி அப்படின்னாலே தேள் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்காங்க, படபடன்னு பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப போன ஜென்மத்துல இவங்க என்ன கர்மாவால இந்த ஜென்மத்துல இவ்வளவு கஷ்டப்படுறாங்க மேம்? பொதுவாக விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்தினோட ஒரு சிம்பிள் தான் தேள். அதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, விருச்சிகம்னா தேள் மாதிரி கொட்டோ அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. ஜஸ்ட் வந்து அதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சிம்பிள் தான் அப்படின்னு சொல்லலாம். இவங்க தேள் மாதிரி மற்றவங்கள கொட்டுறாங்களா இல்லை மற்றவங்க இவங்கள கொட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய காலகட்டத்தில் மற்றவங்க தான் இவங்கள கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அம்மா ஒருத்தவங்க கீப்போன்னு ஏதாவது இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின் போது இவங்க திருப்பி கொட்டுறதுல தப்பு இல்லைல்லம்மா. அந்த மாதிரி தான் வருமே தவிர விருச்சிகம் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்கும் ஸ்கார்பியன்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா திணிக்கப்பட்ட கருத்துக்கள் அப்படின்னு சொல்லலாமா. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ ஜென்மத்தில் ஆங்கர் கர்மா அப்படிம்பாங்க. அதிகப்படியான கோவத்தினால நான் என்னுடைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதி எழுந்தது. அதிகப்படியான கோவம் வந்து நம்ம சிலர் செஞ்சுடுவாங்க பார்த்தீங்களா, ஐயோ நான் வந்து கோவப்பட்டுட்டணும், தெரியாமல் கோவப்பட்டுட்டேன், ஓவராக ரியாக்ட் பண்ணுறதில்ல, சில தண்டனைகள் அது வந்து கொடுத்துட்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகப்படியான கோவத்தினால ஒருத்தவங்களை ஒதுக்கி வச்சிடுறது, அவங்க செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுக்கறது, அவங்கள ஹர்ட் பண்ணிடுறது. இந்த மாதிரி பூர்வ ஜென்மத்தில் அளவுக்கு அதிகமான அந்த ஆங்கர்னால் கஷ்டப்படக்கூடிய அந்த ஆங்கர் கர்மா அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து யாரையும் துன்புறுத்த முடியாது, அடிக்க முடியாது, காயப்படுத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம முன்காலத்தில் ராஜாக்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்களோட கோபம் மற்றவங்களை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருந்துச்சு. கண்டிப்பாக. கொத்தடிமைகள்லாம் வந்து பயங்கரமாக துன்புறுத்துறதுக்கான வாய்ப்பும், நீ இப்படி பேசிட்டியா, நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா காயப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சதுனோட பிரதிபலிப்பு இந்த ஜென்மத்தில் விருச்சிகமாக பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜென்மத்தில் விருச்சிகமாக பிறந்திருக்கிறதுனால விருச்சிகம் சந்திக்கிறது என்ன அப்படின்னாமா காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டமஸ்தானத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்போது அவங்களுக்கு நல்லதே நடக்காதா அப்படிலாம் கிடையாது. நல்லது சாலிடாக நடக்கும், ஸ்திரமான நல்லது நடக்கும். ஆனால் ரிப்பீட்டட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெசன்ஸ் இருக்கும். ரிப்பீட்டட் கர்மிக் லெசன்ஸாக அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ஒரு வார்த்தை உண்டு ஜோதிடத்தில், ஏமாறாத விருச்சிகமே கிடையாது, நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது அப்படிம்பாங்க. ஆனால் இதெல்லாம் விருச்சிகத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. எவ்வளோக்கு அவ்வளோ ஏமாறுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் கர்ம வினைகளை கழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லைஃப் லாங் ஏமாறவே மாட்டாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ துரோகத்தை சந்திக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கையில் எந்த துரோகத்தையும் சந்திக்க மாட்டாங்க, ஸ்திரமான வெற்றி அப்படின்றது அடைவாங்க. புரியுதுங்களாம்மா? ஒன்ஸ் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருதுன்னா அடுத்து அவங்க ஹெல்த்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக சுடர் விட்டு எரியும் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்கக்கூடியது தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னா ஏமாற்றங்கள் அப்படின்லாம். என்ன ஏமாந்தாலும் நான் பெரிய லெவலில் கோபுரத்தில் இருக்க கலசமாக வந்து உட்காருவேன் அப்படின்னா விருச்சிகம். ஏன்னாமா ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடிய ராசி விருச்சிகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பிளானட்ஸ் உச்சமாக இருந்தாலும் இவங்க வந்து போராடி தான் பின்னாடி ஸ்திரமான வெற்றி அப்படின்றத அடைகிறாங்க. ஆனால் இவங்க அடையக்கூட வெற்றி அப்படின்றது ரொம்ப பெருசுமா. இவங்க சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா வானமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்திசாலிகள். என்ன கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதுவும் பூர்வ ஜென்ம கர்மிக் எஃபெக்ட்லாம். அந்த மூட் ஸ்விங்ஸ் கொஞ்சம் நம்ம ஸ்டேபிள் பண்ணிக்கணும் அப்படின்னா விருச்சிகம் எக்ஸ்ட்ராடினரியாக டெவலப் ஆவாங்க. காலபுருஷனுக்கு 8, 9 அதெல்லாம் கணக்கு கிடையாது. நீ பெரிய ஆளாக மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே மேம். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து இந்த கர்மம் எனக்கு கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும்? பொதுவாக வந்து விருச்சிகம் அப்படின்னாலே முருகன் காலதமாக கெட்டியமாக பிடிச்சிடணும். முருக வழிபாடு அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குமா. இவங்க
செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டு பக்கத்துலேயே இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி வீட்டு பக்கத்துலேயே இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் விளக்கேற்றி முருகனை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அது உன்னதமான பலன் கொடுக்கும். இல்லைன்னா மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையாவது அப்படி செய்யணும். அதே மாதிரி பழனிமலை முருகனை போய் பார்த்துட்டு வர்றது. விருச்சிகத்தில் நீ பிறந்துட்டியா, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது பழனி முருகனை போய் பார்த்துட்டு வா. பொதுவாக இப்போ பழனி முருகனை போய் பார்க்கணும் அப்படின் போது நிறைய பேர் கீழே கேட்பாங்க, முருகன் என்ன கோலத்தில் இருக்கார், அரச கோலமா ஆண்டி கோலமா அப்படின்னு கேட்டு தான் போவாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி கோலமாக இருந்தாலும் தாராளமாக போய் பார்க்கலாம். முருகனுடைய அந்த கோலத்தினோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, அப்பா நீ ஆண்டியா வந்து என்னை பார்த்தாலும் உன்னை அரசனாக்குவியா நான் அப்படின்றது தான் அந்த கோலத்தினோட தாத்பரியம். அப்போ எந்த கோலமாக இருந்தாலும் நம்ம போய் தாராளமாக பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வந்தா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக அவங்க ஏமாற்றம் துரோகம் எல்லாம் சந்திக்காமல் சட்டுன்னு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவாங்கம்மா. உண்மை அது. ஓகே மேம். என்ன பரிகாரம்லாம் அவங்க பண்ணணும் மேம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பசுக்களுக்கு தானம் கொடுக்கறது அப்படின்றது இருக்கிறதுலே ரொம்ப உயரிய பரிகாரமாக இருக்கும்மா. பசுக்களுக்கும் அந்தணர்களுக்கும் தானம் அப்படின்றது. இப்போ அந்த காலத்தில் அந்தணர்கள்லாம் வீடு தேடி வருவாங்க, நம்ம தானம் கொடுக்கலாம். இப்போலாம் நம்ம அப்படி பண்ண முடியாது இல்லையா? அப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்போது அந்த தட்சணை போடும்போது 10 ரூபா போட வேண்டிய இடத்துல 100 ரூபாய் போடு, 100 ரூபாய் போடு, உண்டியில் தனியாக போடு, தட்டில் போடுறது எக்ஸ்ட்ரா போடு, நிறைய நல்லது நடக்கும். இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் போன ஜென்மத்துல என்ன கர்மா பண்ணதுனால இப்ப இந்த ஜென்மத்தில் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. கூடவே என்ன பரிகாரம் பண்ணாமல் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதே ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.